வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். இட்லி பொடிக்கு தேவையான பொருள்கள்: உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ, பொரியடலை 50 கிராம், 1 கப் கருவேப்பிலை, 50 கிராம் நிலக்கடலைப்பருப்பு, 50 கிராம் வெள்ளை எள்ளு, 50 கிராம் வத்தல், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அரிசி, உப்பு தேவையான அளவு. இதையெல்லாம் நல்லா வறுத்து லேசாக வெயிலில் காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்குவோம். உளுந்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம். உளுந்தை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் செவக்க வர மாதிரி வறுத்துக்கிடணும். அடுத்து கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துட்டு, நிலக்கடலைப்பருப்பு பச்சையாக வச்சுருந்தோம்னா வறுத்துக்கலாம். இல்லை வறுத்த நிலக்கடலைப்பருப்பே எடுத்தால் லைட்டாக சூடு ஏற்றி ஆஃப் பண்ணிக்கலாம். நிலக்கடலைப்பருப்பு வறுத்தது தான், அதனால் லேசாக சூடு ஏற்றிக்கிறேன். அடுத்து எள்ளு. பொரியலையும் லேசாக சூடு ஏறினா போதும். கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கிறோம். கருவேப்பிலையும் நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும். பொடி ஆகிற அளவுக்கு நல்லா வறுபட்டால் தான் அது தூள் ஆகும். அரிசியும் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுருவோம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. அரிசி புழுங்கல் அரிசி தான் நம்ம போடணும். வத்தல் வறுத்து எடுத்துக்கிறோம். வத்தலை கடைசியாக தான் வறுக்கிறோம். வத்தல் வறுத்தோனையுமே லேசாக சூடு ஆறினோனையுமே பொடி பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக அடுத்தடுத்து அரைச்சிட்றோம். மதுரை அம்மா சமையலில் அதிர்ஷ்ட குழுக்கள் போட்டி ஒன்று நடத்த போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதில் அது சேர்த்த பொருள்களுடைய அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். அதை நல்லா கவனித்து மொத்த அளவு எவ்வளவு இந்த பொடி வந்திருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு வழங்கப்படும். வத்தலை லாஸ்ட்டாக வறுத்துட்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஒவ்வொன்றா போட்டு அரைச்சி பொடி பண்ணி இட்லி பொடி ரெடி பண்ணிக்குவோம். கருவேப்பிலையை அரைச்சி எடுத்துருவோம். அடுத்து உளுந்து அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பை அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பை அரைச்சிட்டு கூட அடுத்து எள்ளு பொரியலை ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து பொரியடலை, கடலைப்பருப்பு போடுறோம். அரிசி வறுத்தது. அடுத்து வத்தலில் போட்டு அரைக்கிறோம். தேவையான அளவு போட்டு அரைச்சிடும். எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு. உப்பு உரப்பு எல்லாம் பருப்பு எல்லாம் ஒன்று சேரக்கு நல்லா கலந்து விட்டுறணும்.